என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பெர்சென்ட் பாருங்க, வேர்க்கு பகல் ஐஎன்ஜி ஃபார்மட் வராம V3 ஃபார்மட் வந்திருக்கு. பெசிவ் வாய்ஸ் டு பிளாங்க் அண்ட் த ஃபாரின் கண்ட்ரி. ஃபாரின் கண்ட்ரின்னா ஃபாரின்ங்கிறது வந்து ஃபாரின் எப்ரோட், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. எப்ரோடுன்னா அட்வர்ப், ஃபாரின்ங்கிறது வந்து எஜெக்டிவ். சரியா, ஃபாரினுக்கு பக்கத்தில் ஒரு பேர் சொல்ல இருக்கும், ஃபாரின் கண்ட்ரி. அப்போ ஒரு ஒரு ஷூ கம்பெனி வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால், அவங்கள்ட்ட இருக்கிற 2 சேல்ஸ்மேனை வெளிநாட்டுக்கு என்ன செய்கிறாங்க, அனுப்புகிறாங்க. இப்போ ஏவா என்ன தேவா. இப்போ இது பார்க்கறதுக்கு இதே எங்கே வரும்னு சொன்னால், அதுக்கு அடுத்து வர சொல்ல தான் நீங்கள் என்ன செய்யணும், பார்க்கணும். எந்தங்கிறலாம் வந்து அடுத்து வர சொல்லுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் ஆப்பிள்னு சொல்லுவோம், என் ஆப்பிள்னு சொல்கிறோம், ஆப்பிள் வராது. இப்போ நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னால், ரெட்டுன்ற ஒரு சொல்லை விடத்தை நம்ம போடுறோம். போட்டுட்டு ஏவா என்னான்னு கேட்டால், அப்போ எப்பளுக்கு நம்ம என்னன்னு யூஸ் பண்ணுறோம் அப்படி பார்க்குறதில்ல, அதுக்கு பக்கத்தில் வர சொல்ல தான் பார்க்கணும். இது வந்து ஆறில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, அப்போ தான் வரும். அப்போ அந்த ஏவா என்னங்கிறது பார்க்கும்போதும் அடுத்து வர சொல்ல தான் நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். அப்போ அடுத்து வர சொல் எஃப்ல ஸ்டார்ட் பண்ணப்பட்டு கண்டிப்பாக என் வராது. இப்போ ஏவா தேவா கவனிக்கணும். இப்போ நம்ம என்னத்துக்கு யூஸ் பண்ணுறோம், நம்ம என்னத்துக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால், ரெண்டுமே நவுனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், பெயர் சொற்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த பெயர் சொல் வந்து இதுக்கு பக்கத்தில் வர சொல் வந்து நேரத்தோட இந்த வசனத்தில் எங்கேயாவது குறிப்பிடப்பட்டிருக்கான்னு பார்த்தா இல்லை, ஒரு இடத்துலையுமே குறிப்பிடப்படலை. ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. இந்த ஃபாரின் கண்ட்ரிங்கிறது வந்து உங்களுக்கு கீழே விளங்கும், அதை இடத்துல விளங்கும். இப்போ இந்த ஃபாரின் கண்ட்ரிங்கிற சொல் வந்து இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஏன், 2 சேல்ஸ்மேன் ஒர்க்கிங் ஃபார் அ ஷூ கம்பெனி வேர் சென்ட் டு, எவ்வளோத்துக்கு சொல்லுங்க, ஃபாரின்ங்கிற சொல் வந்து இல்லை, ஃபாரின் கண்ட்ரிங்கிற சொல் வந்து இல்லை. அப்போது இப்போ தான் ஃபாரின் கண்ட்ரியை பற்றி புதுசாக அறிமுகப்படுத்துறதால நம்ம வந்து இடத்த யூஸ் பண்ணுவோம். எங்கே இங்கே ஏன்னு சொன்னால், இங்கேயும் அதே மாதிரி பாருங்கள், ஃபார் ஷூ கம்பெனி. இங்கே தான் இப்போ இந்த என்ன செய்கிறாங்க, ஒரு புதுசாக ஒரு ஷூ கம்பெனியை நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி சொல்லும்போது இவிடத்தை நம்ம ஏவை யூஸ் பண்ணுவோம். இப்போ இன்னொரு உதாரணம் நான் பார்க்க போனால், தேர் இஸ் a cat, the cat is blackன்ற மாதிரி எடுப்போம். இப்போ எங்க பாருங்க, தேர் இஸ் a cat. இதுக்கு முன்னாடி எங்கேயுமே இந்த கெட்டை பற்றி கழிச்சிருக்க மாட்டோம். இப்போ தான் நம்ம ஒரு பொருளை நாம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு சொல்ல நம்ம யூஸ் பண்ணோம். அடுத்த இதே கெட்டுக்கு இங்கேயும் கெட்டுன்ற சொல் 2 முறை மாதிரி இருக்கிறதால நம்ம இங்கே தேவை யூஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து, நம்ம இங்கே இருக்கிற கெட்டை பற்றி கதைக்கிறதால முன்னுக்கு சொல்லப்பட்ட கெட்டை பற்றியே கதைக்கிறதால நம்ம இங்கே யூஸ் பண்ணினோம். இல்லைன்னு சொன்னால் நம்ம ஏவையும் யூஸ் பண்ணலாம். கேட் இஸ் பிளாக், தேர் இஸ் அ கேட், கேட் இஸ் பிளாக்னு சொன்னால் இங்கே கதைக்கப்பட்ட பூனை வந்து வேறு, இங்கே கதைக்கப்பட்ட பூனை வந்து வேறு. அப்போ அதான் இதுக்கு மேலே இருக்கிற வித்தியாசம். அப்போ நம்ம என்னது யூஸ் பண்ணால், ஒரு புதுசாக ஒரு விடயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, ஓலோட இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதை பற்றி பேசும்போது கண்டிப்பாக நம்ம தெரியும், பார்த்துருக்கோம், ஒரு கொமன் நவுனும் கண்டிப்பாக எந்த இருக்கணும். ஏங்கிறது கண்டிப்பாக ஒரு கொமன் நவுனுக்கு இருக்கணும். ஷூ கம்பெனிங்கிற வந்து எந்த கம்பெனிலும் தெரியாது, அப்போ அந்த கம்பெனிக்கு இருக்கும். அப்போ இனிமேல் கீழே ஃபாரின் கண்ட்ரியை இல்லாட்டி ஷூ கம்பெனியை பற்றி கதைக்கும் போது தேண்டு சொல்லுவாங்க, திரும்ப ஏண்டு வர மாட்டாது. டு எக்ஸஸ் மதிப்பிடுறதுக்கு த மார்க்கெட் ஃபார் தியர் ப்ராடக்ட். மார்க்கெட் சந்தைன்னு சொன்னால் அவட விற்பனை, அவட பொருட்கள். ஷூ கம்பெனியில் என்னது விற்பாங்க, ஷூவை தான் விற்பாங்க. அவட பொருட்களை வந்து விற்கிறதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கா, சந்தைன்னு சொல்கிற வந்து என்னென்னா ஒரு ஒரு டிமாண்ட் ஒன்று இருக்கா, ஒரு கேள்வி இருக்காங்கிறத எக்ஸஸ் பண்ணுறதுக்கு, மதிப்பீடு செய்கிறதுக்கு அவங்கள என்ன செய்கிறாங்க, ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு அவங்கள அனுப்புகிறாங்களா. blank although if as soon as the first man arrived he immediately sent a message back to and the company saying there is no market here, there is no market here after because until nobody was sure. Okay, இந்த ரெண்டாவது இவ்வளவு விடத்த இந்த வசனம் ஆரம்பிக்கப்பட்டு இவ்வளத்த முடிவடைஞ்சி கொஞ்சம் ட்ரிக்கியானது தான். சரியா, இவ்வளத்த கொஞ்சம் ட்ரிக்கியானது. ஆனால் நம்ம இங்கே என்ன செய்யலாம், வசனத்தை உடைக்கலாம். எவ்வளத்தை உடைக்கலாம்னு சொன்னால், இங்கே கமாவை
தாரத்தால் நம்ம கமாவை உடைக்கலாம். கமாவை நம்ம வசனமாக எடுத்து அதை நம்ம உடைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் although if as soon as the first ஓகே இப்போ பார்ப்போம். the first salesman arrived. இங்கே 2 சேல்ஸ்மேன் இருக்காங்க. 2 பேரும் ஒரு நாட்டுக்கு தான் போகிறாங்கன்னு எடுப்போம். இங்கே ஃபர்ஸ்ட்டு வேறு 2வது ஒரு ஆள். ஃபர்ஸ்ட் சேல்ஸ்மேன் arrived போய் சேர்ந்துட்டாரு. he immediately sent உடனடியாக ஒரு மெசேஜ் அனுப்புறாரு back to her and the company. இப்போ இந்த கம்பெனிங்கிறத வந்து எதை பற்றி கதைக்காங்கன்னு பார்க்கணும். சொன்னால் என் யூஸ் பண்ண வவல் லெட்டர் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக என் வந்து கட் ஆயிரும். இப்போ ஏவா தேவான்னு பார்க்கும்போது இந்த கம்பெனி எந்த கம்பெனியை பற்றி கதைக்காங்க? ஷூ கம்பெனி. அப்போ இந்த ஷூ கம்பெனியை பற்றி ஆல்ரெடி இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க இவ்விடத்தின்றதால. அப்போ இந்த ஷூ கம்பெனியை தான் பற்றி கதைக்காங்கன்னு சொல்லும்போது இங்கே சரியான விட வந்து தேவாக இருக்கணும். நீங்கள் ஏவை போட்டிங்கன்னு சொன்னால் இது வேற கம்பெனி, இது வேற கம்பெனியாக பேய்த்தரும். அவங்க போகிறதே வந்து இந்த கம்பெனிக்காக வேண்டி தானே. அப்போ இது வந்து வேற கம்பெனி ஆயிடும். அப்போ நம்ம படத்தை நம்ம ஏவை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏவை யூஸ் பண்ணாலும் சரிதான், ஆனால் படத்தை அர்த்தம் போல அதைத்தான் மோஸ்ட் அப்ரோப்ரியேட்னு படத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஏன் மோஸ்ட் அப்ரோப்ரியேட்டா? இதுவும் சரி, இதுவும் சரி, இதுவும் சரி, எல்லாமே சரிதான், பொருத்தமானதாக இருக்கணும். அதுக்கு தான் இந்த கொஸ்டின் நம்பர் 2ல் கரெக்ட்னு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது வேற எதை நீங்க பாவிச்சாலும் அது பிழை. மோஸ்ட் சூட்டபிள்னு சொன்னா இரண்டுமே சரிதான். அதான் அந்த கொஸ்டினுக்கு இடையில இருக்கிற வித்தியாசம். அப்ப இங்க ஆல்தோ இஃப் as soon as, இப்போ நம்ம ஆல்தோ இருக்கட்டும் இஃப் எடுப்போம். இஃப் நம்மளுக்கு நல்ல ஃபெமிலியர் ஆயினது கிரேட் 9ல இருந்து. இஃப்ல வர்றது the first salesman arrived. அப்ப இஃப் கண்டிஷனோட சப்ஜெக்டோட arrived V2 ஃபார்மட் வந்திருந்தா அதுக்கு அங்கே வர வேண்டியது சப்ஜெக்டோட வுட்டுங்கிற சொல் வந்திருக்கணும். சப்ஜெக்டுக்கு ஸ்ட்ரைட்டாக வுட்டுன்னு சொல்லிக்கணும். இமீடியட்லி பக்கத்துலேயும் வுட்டுன்னு ஏதாவது ஒரு வுட்டுன்ற சொல்லோட வுட்டோட V1 ஃபார்மட் இருந்திருக்கணும். சரியா? வுட்டோட V1 ஃபார்மட் இருந்திருக்கணும். அப்போ இங்கே V1 வுட் இருக்கா? சென்ட்டுங்க இப்படியும் வராது. வுட்டோட வுட் சென்ட், வுட் சென்ட் டியோட வந்திருக்கணும். அப்போ வந்திருக்கா? இல்லை. இஃப் கண்டிஷன் வளர்த்த பிள்ளை. இங்கே ஹீக்கு பக்கத்தில் வுட்டுங்கிற சொல்ல காணல. ஏன் இங்கே V2 ஃபார்மட் தானே ரைப்டுன்னு வந்திருக்கு. அப்போ அதனால இது வராது. இது இஃப் கண்டிஷன் படிக்கலைன்னா அப்படி இல்லை, அது வந்து சிம்பிள். அது உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்லாம் உங்களுக்கு விளங்கிடும். அப்போ அதை படித்து எல்லாத்தையுமே படிச்சுக்கிட்டு போர் அடிச்சிருந்தேன். ரைப்டு. அப்போ அடுத்து இது ஓலவெல் ஆக்களுக்கும் தேவானது. ஓலவெல் கிரேட் 10 ஆக்களும் இதை அப்படியே யூஸ் பண்ணலாம். இதில் எந்த ஒரு பெட்டிஷா ஒன்றும் இல்லை. அதான் ஜென்ரல் இங்கிலீஷில் கொஷனே டிஸ்கஸ் பண்ணுறேன் டிரெக்டாக. ஓலவெல் கிரேட் 10, கிரேட் 10 பிள்ளையும் அழகாக செய்யுங்க. ஓல்தோங்கிறது கிரேட் 9, சாரி கிரேட் 10. இஃப்ங்கிறது கிரேட் 8, கிரேட் 9. அப்படி சில சொற்கள் தான் 10ஆம் ஆண்டு பிள்ளையெல்லாம் இதெல்லாம் செய்யலாம். as although எடுப்போம். although நம்ம எடுத்தோம்னு சொன்னால் 2 வசனம் தான், 2 கன்ஜங்ஷன் தானே, 2 வசனம் தான். ஒரு வசனம் பாசிட்டிவாகவும் இன்னொரு வசனம் நெகட்டிவ் சொல்லி அது அப்படி மாத்திரம் இல்லை. ஒரு ஐடியாவுக்கு எதிர்மறையான ஐடியாவாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மழை பெய்யுது இடி முழக்கம் வருதுன்னா அது ரிசல்ட் வந்து என்ன இருக்கும்? எல்லாரும் ஃபோன் ஆஃப் பண்ணணும், எல்லாரும் வெளியே போக மாட்டாங்க, அப்படி இருக்கணும். மழை நல்லா பெஞ்சிக்கு நான் வெளியால் போனேன். இது வந்து என்ன செய்யுது? மழை நல்லா பெஞ்சிக்கு ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸ். வெளியால் போனங்கிற வந்து மழை பெய்யறதுக்கு வெளியால் போகிறது எதிர்மறையாக இருக்குது தானே. ஐடியாவுக்கு எதிர்மாறு. நான் நெகட்டிவ் நொட்டை பற்றி கதைக்கல. ஐடியா எதிர்மறையாக இருக்கும்போது நம்ம ஓல்தோ யூஸ் பண்ணுறோம். அதாவது மழை பெய்து இருப்பினும் மழை பெஞ்சிக்கு இருந்தாலும் நான் என்ன செய்தேன்? வெளியே நான் போனேன். பசிக்கெல்லாம் ஆனால் சாப்பிட்டேன். சொல்லலாமா? பசிச்சா பொதுவாக சாப்பிடணும். பசிச்சா அதுக்குரிய எதிரான விளைவு வந்து சாப்பிட்றது. பசிக்கல்ல நான் சாப்பிடக்கூடாது. பசிச்சிக்கு இல்லை, பசிக்கல்ல சாப்பிட்டேன். பசிக்கல்ல சாப்பிட்டேங்க வந்து ஒன்று கொண்டு என்ன இருக்குது? எதிர்மறையானதாக இருக்குது. அப்படி பசிக்கல்ல சாப்பிட்டேன் 2 கண்டு எதிர்மறையானதாக இருக்குது. அப்போது இங்கே ஒரு ஃபர்ஸ்ட்மேன் சேல்ஸ்மேன் வந்து எரைவ்ட் ஆகினார்னா ஒரு இமீடியட்லி சென்ட மெசேஜ் அது சொல்லத்தானே வேணும். அவர் வந்து மெசேஜ் போட்டார். அப்போ இங்கே சேல்ஸ்மேன் எரைவ்ட் ஆனால் மெசேஜ் போடணும். அப்போ இங்கே நடக்கிறதுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது. அவர் எரைவ் ஆனது பிறகு அவர் எரைவ்ட் ஆனால் மெசேஜ் போட போகிறாண்டு இருக்கா? இல்லை. அப்போ இங்கே ஓல்தோ வராது. இங்கே சரியான விட as soon as போன உடனே அது இமீடியட்லின்னு எடுக்கலாம்.
அப்படி ஒன்ஸுங்கிற சொல்லி நம்ம எடுத்து போடலாம். ஒன்ஸ் த சேல்ஸ்மேன் அரைவ், போன உடனே இறங்கின உடனே அவர் என்ன செய்கிறாரு, மெசேஜ் அனுப்புறாரு. த கம்பெனி சே சொல்றாரு, தேர் இஸ் நோ மார்க்கெட் ஹியர், இங்கே நம்ம விற்க இயலாது. ஆஃப்டர், பிகாஸ், அன்டில், நோபடி, வேஷ். அப்போ நோபடிங்கிற வந்து இங்கே சப்ஜெக்ட், இங்கே வேர்புன்னு வந்திருக்கு. இது வந்து நம்ம டிரெக்டாக எப்படி நம்ம எடுக்கலாம்னு சொன்னால், இங்கே சரியான விட அன்டில் நோபடிங்கிறது வராது. அன்டிலுக்கு பக்கத்தில் அன்டில் நோபடி. இங்கே சரியான விட வந்து பிகாஸ் தான். ஏன்னு சொன்னால் வேறு வந்து உடனே இப்போ இமீடியட்ல அவர் உடங்கின உடனே மெசேஜ் அனுப்புகிறாரு, கம்பெனிக்கு மார்க்கெட் இல்லை, மார்க்கெட் இல்லை. வை, ஏன் இல்லை, வை ஏன் இல்லைன்னு சொல்லும்போது பிகாஸை போட்டு அவங்க பிகாஸ் நோபடி வேஷு. ஆஃப்டர் நோபடி வேஷு நீங்கள் மற்றெல்லாம் போட்டாலும் உங்களுக்கு என்ன இருக்க போகிறது இல்லை, ஒரு இதாக வர போகுது. இதுக்கு நம்ம டிரெக்டாக நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அப்படி இல்லை, அது ஐடியாவெலாம் இருக்குது. நம்ம சரியான விட வந்து இங்கே இருக்கிற பிகாஸ் தான். முதலாவது ஆள் முடிஞ்சாரு. இப்போ ரெண்டாவது ஆள் என்ன செய்தார்னு சொல்லுங்க. த செகண்ட் சேல்ஸ்மேன், இரண்டாவது சேல்ஸ்மேன் அரைவ்டு, போய் சேர்றாரு. அண்ட் சென்ட் அ மெசேஜ், மெசேஜ் அனுப்புறாரு. பேக் சேயிங் blank, I, me, myself see a fantastic opportunity here. ஃபென்டாஸ்டிக்னா ஒரு 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 சிறந்த ஒரு நல்ல தெரிஞ்ச ஃபென்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி, சந்தர்ப்பத்தை நான் இங்கே பார்க்கேன். இங்கே ஐ ஆம், மீ ஆம், மை செல்ஃபான்னு பார்க்க போகிறோம். ஐங்கிறது வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன். சப்ஜெக்ட் ப்ரோனவுனுங்க நமக்கு தெரியும், சப்ஜெக்டாக செயல்படணும், பக்கத்தில் வேர்ப் வந்து இருக்கணும். மீங்கிற வந்து ஒப்ஜெக்ட் ப்ரோனவுன், இவர் வந்து வேர்புக்கு அங்கே வரணும். இப்போ இதான் வசனம்னு சொன்னால் இது ஒப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஒப்ஜெக்ட் ப்ரோனவுன் எங்கே வரணும், வேர்புக்கு அங்கே வரணும். ஐங்கிறது சப்ஜெக்ட் ப்ரோனவுன், வேர்புக்கு முன்னாடி வரணும். மை செல்ஃபுங்கிற வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன், அதுவும் வேர்புக்கு பிறகு தான் வரணும். இல்லாட்டி வேர்புக்கு முதல் வரணும்னு சொன்னால் சப்ஜெக்ட் இருக்கணும். சரியா, சப்ஜெக்டோடு இருந்தால் தான் இப்போ ஐ மை செல்ஃப் சி ஃபென்டாஸ்டிக்னு சொல்லலாம். இல்லாட்டி ஐ சி மை செல்ஃப்னு சொல்லலாம். அப்போ வேர்புக்கு அங்கே இருக்கணும், இல்லாட்டி வேர்புக்கு முன்னாடி இருக்கணும்னு சொன்னால் சப்ஜெக்ட் ப்ரோனவுன் இருக்கணும். அப்போ இங்கே வசனத்தில் வேர்ப் எது, இங்கே சேயிங்லன்னு சொல்லி போட்டு சி எ ஃபென்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ சிங்கிறதான் வேர்புன்றதால வேர்புக்கு முன்னுக்கு வர வேண்டிய பொருத்தமான நாள் வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன். அப்போ இங்கே சரியான விட வந்து ஐயாக இருக்கும். மீசீண்டெல்லாம் போட இயலாது. நோபடி வேர் ஷூ, யாருமே இங்கே ஷூ போடுறது கிடையாதாம். தீஸ் தோஸ் திஸ் ஸ்டோரி டெமான்ஸ்ட்ரேட், டெமான்ஸ்ட்ரேட் எடுத்துக்காட்டு தான். ஹவு டூ பீப்புள் கேன் வியூ த சேம் சிச்சுவேஷன், எப்படி இரண்டு வித்தியாசமான மனிதர்கள் வந்து ஒரே நிலைப்பாட்டை எப்படி பார்க்காங்கங்கிறது. இன்டர்பிரட், இன்டர்பிரட்னு வந்து எடுத்துக்காட்டுறது அல்லது அதை டிஃபைன் பண்ணுறேன்னு சொல்லலாம். இல்லாட்டி டெமான்ஸ்ட்ரேட் எடுக்கலாம். இன்டர்பிரட்னு சொல்ல, இன்டர்பிரிட்டேஷன் சொல்கிறேன் என்னதுன்னா ஒரு வித்தியாசமாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது, சரி, எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்லி பேஸ்ட் ஆன், ஓகே இருக்கட்டும். தீஸ் தோஸ் திஸ்ன்னு வந்துருக்கு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனான். தீஸுங்கிற வந்து ப்ளூரல், தோஸுங்கிற ப்ளூரல், இங்கே சிங்குலர். அதுக்கு அங்கே வர டிரெக்டாக பக்கத்தில் ஒட்டிக்கிற சொல்ல பாருங்க ஸ்டோரி. ஸ்டோரி இங்கே வந்து சிங்குலர், பொருத்தமான விட வந்து திஸ். தீஸ் தோஸ்லாம் வர, தோஸுங்கிற வந்து அந்த அப்படிலாம் வர சான்ஸ் இல்லை. தீஸ் ஸ்டோரிஸ் வந்து இருந்தாலும் தீஸ் தான் வரும், தோஸ் வராது. இங்கே ஒருமைன்றதால சிங்குலர்ன்றதால நம்ம இங்கே திஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். Demonstrate how two people can view the same situation and interpret it. It's completely different. இங்கே இட்டுண்டு இருக்கு, இட்ஸுண்டு இருக்கு, இட்ஸ் இங்கே ரெண்டு இட்ஸ் இருக்குது. இது வந்து நல்லா படிக்க வேண்டியது. சரி, அது ரெண்டுக்கு வித்தியாசத்தை தெரியாமல் இருக்கவே கூடாது. எத்தனையோ யூடியூப், எத்தனையோ டிக்டாக் வீடியோவில் அந்த ரெண்டையும் விளங்கப்படுத்திருப்பாங்க. இட்ஸோட எப்போஸ்ட்ரோஃபி மேலுக்கு இருந்தால் இட் இஸ்ங்கிற ஒரு அர்த்தம்.
இல்லாட்டி இட்ஸ்ன்னு சும்மா வெறுமனே வந்தா எஜெக்டிவ், பொசசிவ் எஜெக்டிவ். அப்போ வந்து இங்க இருக்கிற இட்ஸுங்கிறது வந்து இட் இஸ். இட் இஸ் வந்து எங்க வரணும்னு சொன்னா ஸ்டார்டிங்ல தான் வரணும். இட் இஸ் எ புக், இட் இஸ் எ பேன் என்று சொல்லி ஸ்டார்டிங் வசன ஆரம்பங்கள்ல தான் வரணும். அப்ப இது ஆரம்பமா, வசன ஆரம்பமே எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்ப இங்க இட் இஸ் எல்லாம் வந்திருந்தா இதுதான் சரியான விடையா வந்திருக்கும். அப்ப இது வந்து பிழை. வசன ஆரம்பத்துல வரணும் இட் இஸ்ங்கிறது. இட்ஸ் வேற வந்திருந்துன்னு சொன்னா இது வந்து பொசசிவ் எஜெக்டிவ். அதுக்கு பக்கத்துல ஒரு நவுன் இருந்திருக்க வேண்டும். இட்ஸ் ஸ்டோரியோ இட்ஸ் ஏதாவது ஒன்றோட நவுன் ஒன்று இருந்திருக்கணும். எல்வையில் முடிகிறதால இது வந்து ஒரு அட்வெர்ப். அப்போ இது வந்து இதுவும் வராது. இது வந்து இட் ஒரு சப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஆகும். நம்ம இட் யூஸ் பண்ணலாம். ஒப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஆகும். நம்ம இட் யூஸ் பண்ணலாம். அப்போ ஒப்ஜெக்ட் ப்ரோனவுன் சொல்லும்போது வேர்ப். அப்போ வேர்புங்கிற வந்து இன்டர்பிரிட் வந்து ஒரு வேர்ப் ப்ளஸ் ஒப்ஜெக்ட் ப்ரோனவுனுங்கிற இட் தான் இதில் இருக்கிற சரியான விட. எங்கேயும் வேர்ப் இருக்குது தானே. அண்ட் டிஃப்ரெண்ட்லி பேஸ்ட் ஆன் them, their, themselves, mindset and attitude. And different and completely differently based on the them mindset, their mindset, themselves mindset. அப்போ ஒரு ஆளை தன்னம்பிக்கை, ஒரு ஆளை மைண்ட் செட்டுக்கும், ஒரு ஆள் ஆட்டிடியூட், அவர திறன், அவர் ஆட்டிடியூட்னா திறன்களுக்கும் ஒரு சுச்சுவேஷனில் ரெண்டு பேரை விட்டாலும் அவரோட மைண்ட் செட்டில் அவரோட ஆட்டிடியூடுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யுமா அவங்கள ரெண்டு பேரும் ரெண்டு ஒரு சுச்சுவேஷனாக வித்தியாசமாக பார்ப்பாங்கன்னு சொல்லியிருக்கு. இப்போ பேஸ்ட் ஆன்னு சொல்லும்போது தெம்மா தேவான்னு சொன்னால் தெம்முங்கிற வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். இது வந்து எங்கே வரலாம்னு சொன்னால் ஒரு வசனம் கடைசியில் வரலாம், இல்லாட்டி வேர்புக்கு பக்கத்தில் வரலாம். சரியா, வேர்புக்கு பக்கத்தில் வரணும். இதான் பொருத்தமா. இங்கே வேர்புக்கு பக்கத்தில் வரதில்ல. பேஸ்ட் ஆன்னுங்கிற வந்து வேர்ப் இல்லை. ஓகே, இங்கே வர சொல்ல பாருங்க. மைண்ட் செட் இருக்கு. மைண்ட் செட்டுங்கிற வந்து ஒரு நவுன். அப்போ தெம் செல்ஃப்ங்கிறது பி வேர்புக்கு பக்கத்தில் தான் வரலாம், சும்மா தனியாக வரண்டா. சரி, அது பி வேர்பு இல்லை. நான் சொன்னேன் இப்போ மேலுக்கு பார்த்தோம் மை செல்ஃபுங்கிற மாதிரி அது தெம் செல்ஃபும். அது ஒப்ஜெக்ட் வேர்புக்கு பக்கத்தில் அங்கே வரலாம், இல்லாட்டி சப்ஜெக்ட்டுக்கு ஒட்டிக்கிரிக்கணும் அந்த மாதிரி. அப்போ இங்கே தெம் செல்ஃப் வந்துட்டுன்னு சொன்னால் அங்கே வேறு சப்ஜெக்டை மாற்றணும். வேறு ஏதாவது சொல்லிங்க எண்டு மைண்ட் செட்டு வராமல் விட்டு இருந்தால், மைண்ட் செட் வராமல் விட்டு எண்டு வந்திருந்தால் நம்ம தெம் செல்ஃபை பற்றி யோசிச்சிருக்கலாம், இல்லாட்டி தெம்மையும் பற்றி யோசிச்சிருக்கலாம். ஏன் தெம் வரணும்னு சொன்னால் அங்கே முன்னுக்கு வேர்ப் இருக்கணும். அப்போ இட்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன்ங்கிற சொல்லும்போது நம்ம வேர்பாக எடுப்போம். அப்போ வேர்பாக எடுத்தோம்னா இங்கே தெம் வரலாம், தெம்மும் போடலாம். ஆனால் போட்டோம்னு சொன்னால் இங்கே ஒரு மைண்ட் செட்டுங்கிற வேர்டோட முடியுது. எண்டுங்கிறது புது வசனம் ஆரம்பிக்கப்படுது. அப்போ இங்கே தெம் போட்டோம்னா போல தெம் போட்டு இங்கே இன்னொரு வேர்ட் வந்து மிஞ்சிட்டு இருக்கு, ஒரு அந்த வசனத்துக்குரியது. அப்போ இது வசனம் கடைசியில் வரணும், இந்த வேர்புக்கு அங்கே வரணும். அந்த வேர்புக்கு அங்கே வந்தால் சப்ஜெக்ட் மாறணும், அடுத்து வேறு ஏதாவது பற்றி கதைக்கணும். இங்கே நவுன் வந்து இருக்காரு. அப்போ தெம் வராது. தெம் செல்ஃப் வந்தாலும் அதே பிரச்சனை நடந்திருக்கு. மைண்ட் செட் அங்கே ஒரு நவுன் வந்திருக்கு. அப்போ நவுன் வந்தால் அதுக்கு பொருத்தமான விட வந்து ஒரு எஜெக்டிவை தான் நம்ம கொண்டு வரணும். தியாங்கிற வந்து ஒரு எஜெக்டிவ். அப்போ பேஸ்ட் ஆன் தியா மைண்ட் செட்னு சொல்லணும், ஆட்டிடியூட். இட் ஆல்சோ ஹைலைட்ஸ் வந்து எடுத்துக்காட்டுதான் த பவர் வித் பை ஆஃப் மெயின்டைனிங் அ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இன் ஆர்டர் டு சக்சீட். இங்கே பவர் வந்துட்டுன்னு சொன்னால் அதுக்கு பகல் ஆஃப் தான். இது என்னென்னு சொன்னால் நான் சொல்லியிருப்பேன், என்ன பவருக்கு ஆஃப்ங்கிற ஆஃப் வித் பைங்கிறது வந்து ப்ரொபேஷன். அது ப்ரொபேஷன் அது மேலுக்கு வரணும், தப்பி தவறி வந்திருக்கும். ஒன்று தப்பி தவறி தான் வரணும். ப்ரொபேஷன் நாங்கள் தனியாக தரக்கில் இங்கே எடுத்துக்கு வர்றது பிள்ளை. இங்கே வந்து ஒஃப் வந்தது காரணம் வந்து பவருக்கும் ஒஃபுக்கும் சேர்ந்து தான் வரும். சில நவுனுக்கு சில பேர் சொற்களுக்கு சில ப்ரொபேஷன்ஸ் இருக்குது, சில வேர்புக்குன்னு சில ப்ரொபேஷன்ஸ் இருக்குது. தெரியும், லுக்குக்கு ஏற்று வரும், லுக் ஃபோர், லுக் ஆஃப்டர். அப்போ அந்த மாதிரி லுக்குக்கு வர மாதிரி பேஸ்ட் ஆன். இங்கே பாருங்கள், பேஸ்ட்டுக்கு ஒன் வருது, டிபெண்டுக்கு ஒன் வரும். சரியா, பேஸ்டுன்னு வந்தால் அங்கே ஒன்றுண்டு வரணும், டிபெண்ட் ஒன்று வரணும். அப்போ அதே போல் தான் இந்த பவருக்கு வாரது வந்து அங்கே ஒஃப்ங்கிறது வரும். சரியா, மெயின்டைனிங் அ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இன் ஆர்டர் டு சக்சீட் இன்
மெனி ஓல் மெனி எனி ஓல்டு வந்திருக்கு. இங்கே ஓல் மெனி மெனின்னு சொல்லும்போது இங்கே வர சிச்சுவேஷன் ஓல்னா எல்லாம். ஓல்னு வந்திருந்தா ஒன்றுக்கு மேற்பட்டது. இங்கே பாருங்க சிச்சுவேஷன் ஒன்றுக்கு மேற்பட்டது இங்கிலீஷில் எப்படி காட்டுவோம்? எஸ் சத்தம் ஒன்று போட்டு காட்டியிருக்கணும், இல்லாட்டி எஸ் வேர்டு ஒன்று போட்டு காட்டியிருக்கணும். இங்கே வந்து எஸ் போட்டு காட்டலையே. ஓல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறேன்? ஓல் ஸ்டூடெண்ட் என்று சொல்கிறியா? எஸ் போடணும். ஓல் பீப்புள் என்னன்னு சொல்கிறேன்? ஓல் பர்சன் என்று சொல்கிறல. அப்போ ஓல் அங்கே பன்மையில் வந்து இருக்கணும். அப்போ இது வந்து பிள்ளை. மெனின்னு வந்து தானே மெனி பென்ஸ், மெனி புக்ஸ், மெனி பென், மெனி புக்குன்னு எஸ் வராமல் சொல்லையா? இல்லை போல. மெனியும் பன்மையை குறிக்கிறது. ஆனால் எனிங்கிறது வந்து எதையுமே நம்ம குறிக்கலாம். சிங்குலருக்கும் குறிக்கலாம், ப்ளூரலுக்கும் குறிக்கலாம். எனி பென், கிவ் மீ எனி எனி கலர், கிவ் மீ எனி கலர், கிவ் மீ எனி சொல்லி எனியோட நம்ம சிங்குலரும் யூஸ் பண்ணலாம், ப்ளூரலும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, கொஞ்சம் கட் பண்ணிட்டு வாங்க. The recording has stopped. கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அர்த்தங்களை கொண்டு இருக்கும். அடுத்து பொருத்தமானது எது இதுக்கு வருங்கிறத நீங்கள் தெரிவு செய்கிற மாதிரி இருக்கும். இந்த கொஷனில் வந்து நீங்கள் எப்படி சொன்னால் எல்லா சொற்களும் ஒரே மாதிரி இருந்தாலும் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் வந்து இருக்கலாம். நீங்கள் அதில் பார்க்கணும். சரியா? இதுக்கு வந்து என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த கொஷனை கொஞ்சம் நம்ம சொற்களோட சேர்த்து படிப்போம். ஐ மீன் உங்களுக்கு நான் அந்த சொற்களுக்குரிய தமிழ் அர்த்தம் இல்லை, மீனிங் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டைப் பண்ணியே தாரேன். அப்போ உங்களுக்கு லேசாக இருக்கும். இப்போ நம்ம முதல்ல அது கொஷனை கொஞ்சம் வாசிப்போம். தி அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு விளம்பரம் இந்த சண்டே டைம்ஸ். சண்டே டைம்ஸுங்கிற ஒரு பத்திரிகையில் இருக்கிற அந்த விளம்பரம் ஃபார் அ டிரைவர் அட்டென்ஷன். ஒரு என்னென்னு சொன்னால் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லும்போது டிரைவருக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், டிரைவர் தொழிலுக்குரிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று இருக்குது. இதை வந்து எக்வயர்டா இல்லை கிட்னாப்டா இல்லை ட்ரியூவா இல்லை புல்டான்னு நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். 2 மின்ஹத் வந்துருக்கேன். 1 கட் பண்ணுங்க.